வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு லைனிங் சுடிதார் ரவுண்ட் நெக் வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி ஸ்டிச் பண்ணி அதுக்கு நம்ம எப்படி பைப்பிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ வந்து நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். கழுத்தோடைய அகலம் வந்து ஒரு 3 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் வந்து ஒரு 6 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. நான் 6 இன்ச் எடுத்துக்கிறேன். நீங்கள் 6 இன்ச் கூட எடுத்துக்கோங்க. கீழே இறக்கம் கம்மியாக வேணும் அப்படின்னா 6 கூட எடுத்துக்கோங்க. நான் 6 இன்ச் எடுக்கிறேன். இப்போ அப்படியே அந்த அளவுக்கு ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ வந்து ஒரு ரவுண்டு தான் நம்ம வரைய போகிறோம். 1 இன்ச் அளவுக்கு ஒரு கோடு அந்த கார்னரில் வரைஞ்சிருக்கேன். அதை டச் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு வளைவு வரைஞ்சி விட்டுருக்கேன். மேலே வந்து சுடிதாரோடைய நல்ல துணி இருக்குது. இதுக்கு கீழே வந்து லைனிங் துணி வச்சுருக்கேன். ரெண்டுக்குமே சேர்ந்த மாதிரியே நான் கழுத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி இதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ கிராஸ் பீஸ்க்காக நம்ம அதோடைய கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கலர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஸ்கொயர் பீஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் எந்த பக்கம் ரொம்ப அதிகமாக இழுக்கிற மாதிரி இருக்கோ அந்த பகுதியில் நீங்கள் கழுத்து பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். இப்போ இதோட கரெக்டாக சென்டரில் எடுத்திங்கனாலே சரியாக வரும். இப்போ இது வந்து ஒரு 1.5 இன்ச் அளவு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கழுத்துக்கு வந்து பீஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கிராஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் குழந்தைங்களுக்கான வீடியோஸ், ஃப்ராக் வீடியோஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அதே மாதிரி சுடிதார் கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ, ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே இருக்குது. எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. கிராஸ் பீஸ் எவ்வளோ தேவையோ அந்தளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கழுத்தை முதல்ல தச்சு எடுத்துடலாம். கழுத்தை வந்து முதல்ல மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் அதுக்கு நல்ல பக்கம் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம லைனிங் துணி வச்சுக்கிறோம். கழுத்து வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அதனால் கழுத்து ஷேப் மாறாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ அங்கங்கே சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பெண்டெல்லாம் அழகாக நீட்டாக திரும்பி வரும். அதனால் சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த லைனிங் துணியை அப்படியே உள்ளே திருப்பி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த 1/4 இன்ச்சு கேப்பில் அந்த கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கழுத்து ஷேப் வந்து நீட்டாக ஒரு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே அளவில் இருக்கணும் நமக்கு. இப்போ அதை அப்படியே மடிச்சு விட்டுக்கோங்க. அந்த கழுத்தோட நம்ம தச்ச பகுதியில் நல்லா நகத்தை வச்சு கீறி விட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ அதை அப்படியே மடிச்சு விட்டோம்னா நமக்கு கழுத்து அழகாக வந்துடும். இப்போ நீங்கள் இதில் வந்து படிமான தையல் போடணும்னு அவசியம் இல்லை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து அந்த நெக்கோட எட்ஜில் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு பக்கமாக மடித்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்து நம்ம கிளாத்தில் ஜாயின் பண்ணிடுவோம். மீதி ஒரு சைடு வந்து ரா எட்ஜாக இருக்கும். அதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோடைய நல்ல பக்கத்தை கீழே வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பைப்பிங் கொடுக்க போகிற கிளாத்தோட நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ
நல்ல பக்கம் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த துணியோட நல்ல பக்கம் ரெண்டுமே நல்ல பக்கமாக இருக்குது. இப்போ அந்த கிராஸ் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு வெளியில் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஏற்கனவே நம்ம படிமான தையல் போட்டிருக்கோம்ல கழுத்தோட எட்ஜில், அதே இடத்துல திரும்பவும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவு வெளியே எக்ஸ்ட்ரா இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் பைப்பிங் வந்து உருட்டி வரும்போது அழகாக வரும். இப்போ அதை அப்படியே வச்சுட்டு நெக்கெல்லாம் பெண்டு திரும்பும் போதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக திருப்பி தைச்சிக்கோங்க. அதே மாதிரி கிராஸ் பீஸை வந்து இழுத்து வச்சுக்காதீங்க, கொஞ்சம் லூஸாக விடுங்க, அப்போ தான் நீட்டாக வரும். கிராஸ் பீஸை வந்து இழுக்காமல் மெதுவாக தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தைச்சதுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த கிராஸ் பீஸோட அந்த பிசுரை வந்து அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் தையல் போடும்போது நம்ம அந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதில் தான் தையல் விழணும். நம்ம பைப்பிங் கொடுத்துருக்க அந்த கிளாத் மேலே தையல் விழாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டுக்கும் இடைப்பட்டதில் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். நீங்கள் இது வந்து ஃபேப்ரிக் கலர், நம்ம சுடிதார் கலரில் நீங்கள் நூல் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த பைப்பிங் மேலே தையல் விழவே கூடாது, நம்ம கிளாத் மேலே தான் விழணும். அப்போ அது ரெண்டுக்கும் இடையில ஒரு குழி மாதிரி வரும், அந்த இடத்துல நீங்கள் தையல் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தைச்சிக்கோங்க பெண்டு திரும்பும் போதெல்லாம். அதே மாதிரி இழுக்காமல் பொறுமையாக தையல் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்து. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி இதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது தைச்சதுக்கப்புறமா பைப்பிங்கை ஒட்டி ஒரு ஃபூட் அளவுக்கு ஒரு தையல் மிதியடி தையல் போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பின்னாடி திருப்பி அந்த வளைவுக்கு மட்டும் அங்கங்கே ஒரு ஹெம்மிங் கொடுத்துருங்க, அப்போ ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.